ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் சைடு ஸ்லிட்டு குர்த்தியில் சைடு ஸ்லிட் வந்து எப்படி ஈஸியாக நீட்டாக ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாமா? அதே மாதிரி அந்த சைடு ஸ்லிட் வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் எப்படி நீட்டாக ஃபினிஷிங்காக வந்து சைடு ஸ்லிட்டை ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு வந்து பார்த்துடலாமா? அதுக்கு எப்பயும் போல் குர்த்தியை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த எப்படி கர்வ் கொடுத்துருப்பீங்களோ அந்த கர்வ் மார்க் பண்ணிவிட்டு ஹிப் லைனையும் வந்து இந்த மாதிரி லைன் போட்டு மார்க் பண்ணிடுங்க. அந்த ஆர்ம் கர்வ்லேருந்து நம்ம கீழே வரைக்கும் ஹிப் லைன் கிட்ட வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருப்போமா, அது வரைக்கும் தையல் போட்டுட்டு தையலில் வந்து அந்த ஊசி எடுக்காமல் வெறும் ப்ரெஷர் ஃபுட்டரை மட்டும் தூக்கி விட்டுட்டு நீங்கள் ரிவர்ஸ் ஸ்டிச்சும் வந்து போட்டு எடுத்துருங்க. 2 வாட்டி ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓவர்லாக் பண்ணாலே போதும், தாராளம் அதுவே. இப்போ என்னென்னா, நான் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன்னா அந்த ஸ்டிச்சிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் லைன் போடணும். லைன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த சைடு ஸ்லிட்டை மடிச்சடிக்க எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோமோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே. இப்போ நான் 1 இன்ச் கொடுத்துருக்கேன்னா நீங்கள் வந்து 2 இன்ச் கொடுக்கலாம் தாராளமாக. இது ஜஸ்ட் ஃபார் சாம்பிளுக்காக, அதனால் நான் 1 இன்ச் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் 2 இன்ச் கொடுக்கலாம். இப்போது நான் அந்த தையல் முடிகிற இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது நான் ஒரு வாட்டி செக்கும் பண்ணிக்கோங்க. அந்தமாரி 1.5 இன்ச் அளவுக்கு வந்து இது இருக்கா, அந்த சீம் அலவன்ஸ் இருக்கான்னு பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிவிட்டு, இப்போது அந்த லைனுக்கு மேலே லூஸ் தையல் வந்து நம்ம போட போகிறோம். லூஸ் தையல் வந்து போட்டால் தான் பின்னாடி வந்து நம்ம பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ அந்த லைன் போட்ட பிறகு ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இன்னொரு சைடு வந்து ஓப்பனில் தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு ஸ்லிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபேப்ரிக்கை ஃபஸ்ட்டு நம்ம தையல் போட்டிருக்கோம்ல அந்த இடத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு ஒரு அரை இன்ச்சு இருக்கிற மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மடித்து எடுத்துகிட்டு எங்கேருந்து தையல் போடணும் அப்படின்னா, நம்ம வந்து ஹிப் கிட்ட ஒரு லைன் போட்டோம் பார்த்திங்களா, அந்த லைன்லேருந்து நம்ம வந்து தையலை ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு மேலேருந்து ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. கரெக்டாக அந்த ஹிப் லைன் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுலேருந்து ஸ்டிச்சை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நுனி தையெல்லாம் வந்து போட்டுகிட்டே வாங்க. அதே மாதிரி ஃபேப்ரிக்கை இழுத்து விட்டுட்டு போட்டுகிட்டே வாங்க. இல்லாட்டி ஃபேப்ரிக் வந்து உள்ளே போய் சுருண்டுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த சைடு எப்படி ஸ்டிச் பண்ணிங்களோ அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு இன்னொரு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மடித்து இந்த மாதிரி நுனி தையெல்லாம் வந்து நீங்கள் போட்டுவாங்க கார்னரில். அதே மாதிரி தையல் போடும்போது இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை கீழ் பகுதியிலேருந்து இழுத்து விட்டுட்டு போங்க. இல்லாட்டி உள்ளே போய் சுருண்டுக்குறோம். அதுக்காக தான் இழுத்து விட்டு நான் போட சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஹிப் லைன் நம்ம மார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த ஹிப் லைன் வரைக்கும் ஸ்டிச்சை கொண்டு வந்துட்டு ஊசியை உள்ளே வைங்க. ஃபேப்ரிக்லேயே அமுக்கி வச்சுட்டு ப்ரெஷர் ஃபுட்டரை மட்டும் தூக்கிட்டு ஃபேப்ரிக்கை சைடாக வச்சுட்டு அந்த ஹிப் லைன் நம்ம மார்க் பண்ணோம்னா அந்த லைனுக்கு மேலே தையல் போட்டு வந்துட்டு கரெக்டாக அந்த நுனியில் நிப்பாட்டிட்டு நம்ம எப்படி ஸ்டார்டிங் ஆரம்பித்தோமோ அதே மாதிரி ஒரு 2-3 தையல் வரைக்குமே நீங்கள் வந்து அப்படியே கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டு நிப்பாட்டிக்கோங்க. அமுக்கு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரியும் தடிமனா. நீங்கள் அப்படியே ஸ்டிச்சை 2-3 ஸ்டிச்சை அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து துணி பிரியாது. இப்போது எக்ஸஸாக இருக்கிற எல்லா பிசுறு நூலையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்த பிறகு இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை நீங்கள் இழுத்துட்டாங்களாலே அந்த லூஸ் தையலுக்கு அழகாக அந்த தையல் வந்து பிரிஞ்சு வந்துடும். இல்லை உங்களுக்கு பயமாக இருக்குது துணி பிஞ்சிரும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஊசி மூலயமா நீங்கள் வந்து அந்த நூல் கண்டை இழுத்து விடலாம். அப்படி இல்லைன்னா சீம் ரிப்பர் இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் அப்படியே ஒரே கட்டாக வந்து நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் கடைசி அந்த நுனி வரைக்கும் நான் அந்த நம்ம ஹிப் லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த ஹிப் லைன் வரைக்கும் நான் வந்து ஃபுல்லாக தையலை பிரித்தாச்சு. இப்போது இன்னொரு தையல் வந்து கரெக்டாக நம்ம குர்த்தியோட ஸ்லிட்டோட உள் சைடு கொடுத்த மாதிரி இன்னொரு சைடு வந்து ஸ்லிட்டோட வெளிப்பக்கமாக அதே மாதிரி நுனி தையெல்லாம் வந்து நம்ம போட்டுட்டு வர போகிறோம். கீழேருந்து அந்த ஸ்லிட்டோட அந்த சைடு பாயிண்ட் இருக்குல்ல அங்கே வரைக்கும் மேலே வரைக்கும் ஹிப்போட அந்த பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு திரும்ப ரிவர்ஸில் நம்ம இந்த பக்கமாக தையல் போட்டு வர போகிறோம். இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி மெத்தட் பிகினர்ஸ்க்காகவே வந்து இருக்குது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நாள் குர்த்தி ஸ்டிச் பண்ண தயங்குறீங்க இந்த ஒரு விஷயத்துக்காக அப்படின்னா இனிமேல் அந்த விஷயத்தை தூக்கி போட்டுட்டு ஈஸியாக நீங்களும் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ஒரு குர்த்தி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ நல்லா பார்த்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி.